மாசெல்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். மாசெல்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். நன்றி சொல்லுவேனே வார்த்தைகள் போதாதே, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. நன்றி சொல்லுவேனே வார்த்தைகள் போதாதே, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. சேற்றின் இருந்து என்னை தூக்கி எடுத்தீர், பாவங்கள் கழுவி சுத்தமாக்கினீர். சேற்றில் இருந்த என்னை தூக்கி எடுத்தீர், பாவங்கள் கழுவி சுத்தமாக்கினீர். பரிசுத்த வாழ்வு தந்தீர், பரமனின் பேரும் தந்தீர். பரிசுத்த வாழ்வு தந்தீர், பரமனின் பேரும் தந்தீர். உள்ளம் நிறைவோடு நன்றி சொல்லுவேன், நான் நன்றி சொல்லுவேனே. வார்த்தைகள் போதாதே, நன்மை செய்த தேவா உம்மை பாடுவேனே. இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல ஏறெடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய தயவுனாலும் இரக்கத்தினாலும் இந்த காலையிலே உம்மை தொழுது கொள்ளும்படி நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தேவரீர் கேட்கக்கூடிய உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இருதயங்களில் பதிந்து கொள்ளவும், எப்பொழுதும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் அநேகருக்கு உம்முடைய சத்திய வார்த்தைகளை சொல்லவும் நீர் எங்களை பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். தோமை தொழுது கொள்ள இந்த காலையிலே எங்களை ஒன்றாய் கூடி வர செய்த மேலான கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்தும். தேவரீர் நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் குமாரனுடைய மரணத்தை கூட நினைவு கூற நீர் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறேன். எப்பொழுதும் உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிசாய்த்து நடக்க எங்களை பயன்படுத்தும். தொடர்ந்து எங்களை தாழ்த்துகிறோம், உண்மையே உயர்த்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமா இருக்கிற கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு திருச்சபையாகிய உங்களை அழைப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நமது ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். மெய்யாகவே இந்த நாளில் இந்த விடுதலையின் சத்தியம் உங்கள் ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் நீங்கள் வாழ்கிற உங்களுடைய சமுதாயத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு தந்தை ஒரு முக்கியமான செய்தியோடு வருகிறார். அந்த செய்தி என்னன்னா, மத்தேயு 17வது அதிகாரம் 14 முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். கவனியுங்கள். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். சகோதரன், நம்முடைய வீட்டு பிள்ளை தண்ணீரை பார்த்தவுடன் அவன் அதற்குள் முழுகுகிறான் என்று சொன்னால், கிணத்தில் விழுகிறான், ஆற்றுல விழுகிறான், எங்கெல்லாம் தண்ணீர் இருக்கிறதோ ஆழமாக அதில் போய் விழுகிறான்.
அவனை தூக்குவார் யார்? அவன் மரணத்தை நோக்கி செல்கிறான். அடுத்தது தீ எரிகிறது, அந்த தீயிலே போய் விழுகிறான். இது ஒரு நார்மலாக இல்லை, ஒரு வித்தியாசமான செய்தியாக இருக்கிறது. அதாவது அவன் மரணத்தை விரும்புகிறான். he desire the death. அவனுக்கு தீயும் தண்ணீரும் மரணத்தின் வடிகாலாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவிடத்தில் கொண்டு வந்த அந்த மனிதன் சொல்கிறான், இறங்கும் ஐயா, என் மகனுக்கு இறங்கும் என்று சொல்கிறான். அன்பு தோழர்களே, பரிசுத்தவான்களே, நம்முடைய வாழ்க்கையில் புதிராத புதிர்கள் ஏராளமாக இருக்கிறது. ஏன் இந்த நஷ்டம்? ஏன் இந்த தோல்வி? ஏன் இந்த கஷ்டம்? ஏன் இந்த வறுமை? ஏன் இந்த கொடுமை என்றெல்லாம் நாம் கேட்கிறோம், பதில் இல்லை. சகோதரர்களே, நான் ஒரு வீட்டுக்கு போனேன். அது ஒரு சாயங்கால வேளை. அந்த அம்மா என்னை பார்த்து ஐயா வாங்கன்னு தோத்திரம் சொன்னாங்க. நானும் கூர்மையாக அவர்களை பார்த்து கொண்டே, உனக்கு பின்னாலே யார் இருக்கிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அம்மா சொன்னாங்க, எனக்கு பின்னால் யாரும் இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லையே, ஏதோ ஒரு நிழலாட்டமாக உங்களுக்கு பின்னால் யாரோ இருக்கிறார்களே என்று நான் சொன்னபோது அந்த அம்மா அப்படி திரும்பி பார்த்தால் அவர்களுடைய வீட்டில் உள்ள ஒரு 7-8 வயது உள்ள ஒரு குழந்தை தாய் முதுகுக்கு பின்னாலே மறைந்து கொண்டு தாயை அது விளையாட்டு காட்டுகிறது, மறைந்து இருக்கிறது. அதை தாய் பார்க்கவில்லை. இப்பொழுது இந்த உதாரணத்தை நம்முடைய வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமுதாயத்தில் இப்படி தான் நம்முடைய கண்கள் வேலை செய்கிறது. பின்னாலே யார் இருக்கிறார்கள் என்பதை கவனியுங்கள். காலகாலமாக ஜெனரேஷன் கர்ஸ், ஒரு தலைமுறை சாபத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் நமக்கு பின்னாலே ஒளிந்திருக்கிறார்கள். சாபத்தை கொடுக்கிறவர்கள் கர்ஸ் நமக்கு பின்னாலே இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு முன்பாக வராமல் ஒளிந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தீயிலும் தண்ணீரிலும் விழுகிற மனிதனுக்கு, அந்த மகனுக்கு பின்னாலே யார் இருக்கிறான் என்பதை அவர் பார்க்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நமக்கு. Jesus can see anyone behind you. உனக்கு பின்னாலே யார் இருக்கிறான் என்பதை அவரால் பார்க்க முடியும். இயேசு அதை கண்டார். ஒரு நாளில் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவருடைய அன்புள்ள அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசு தமது மரணத்தை குறித்து பேசிய போது அன்புடனே இயேசுவை அவன் கடிந்து கொண்டான். என்ன சொன்னான்? ஆண்டவரே, இது உமக்கு நிகழக்கூடாது, நீர் சிலுவையிலே மரிக்கக்கூடாது, உம்முடைய முடிவு இப்படி இருக்கக்கூடாது என்று ஒரு மனிதனாக சொன்னான். ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை பேதுருவாக வெளியே பார்த்தாலும் அவனுக்கு பின்னாலே ஒருவன் ஒளிந்திருக்கிறான். ஒரு பொல்லாத ஆவி அவனுக்கு பின்னால் இருக்கிறது. அந்த ஆவியினுடைய குரல் தான் இது, அந்த ஆவியின் ஆலோசனை தான் இது என்பதை கண்டுகொண்டார். சகோதரர்களே, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். சாத்தானால நம்முடைய சிந்தனையை மாற்ற முடியும். Satan can change your mind, not to think according to the truth, but to think according to the evil. பொல்லாத ஆவி பின்னாலே போ என்று சொல்கிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து தனித்து உபவாசித்து கொண்டிருந்த போது இதே விதமாக சாத்தான் அவரை சோதனை செய்த போது இதே சொல்லை அவர் பயன்படுத்துகிறார். கெட் பிஹைண்ட் மீ சேட்டன்,
சாத்தானே எனக்கு பின்னாலே போ என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்முடைய நஷ்டங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் தீராத வியாதிகளுக்கும் சஞ்சலங்களுக்கும் கண்ணீருக்கும் குடும்ப பிரிவினைக்கும் விவாகரத்துக்களுக்கும் பிள்ளைகள் காணாமல் போவதற்கும் சமுதாயத்தின் சாபங்களை நாம் சந்திப்பதற்கு அடிப்படை காரணம் நீதிமானாகிய உன்னையும் உன்னுடைய வீட்டையும் சுற்றி சாத்தான் வந்து நின்று சைகையாக சடங்காக பேச்சாக சாபங்களை கர்த்தருக்கு விரோதமான சிந்தைகளை விதைக்கிறவனாயிருக்கிறான். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள். பக்கம் 321 புதிய ஏற்பாடு. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் கவனிங்க, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த வசனத்தில் சாத்தானை மிகவும் கடுமையான பசி உள்ள சிங்கம் என்று சொல்கிறார். சிங்கம் கடிப்பதற்கு பதிலாக விழுங்குவதற்கு நம்மை தேடிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார். அன்பு தாயே, தகப்பனே, பரிசுத்தவான்களே, பிசாசை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். இன்றைக்கு படுத்த படுக்கையாக கணவர் இருக்கிறார். படு தோல்வியை பிள்ளைகள் சந்திக்கிறார்கள். எல்லா விதமான நஷ்டங்கள் பெருகுகிற காலத்தில் யோபுவை போல பிசாசு உங்களை எதிர்க்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், ஞானமுள்ளவர்களாயிருங்கள். சகோதரர்களே, எபேசியர் 6வது அதிகாரம் பக்கம் 269 புதிய ஏற்பாடு 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் கவனிங்க, நமக்கு போராட்டம் உண்டு. இந்த இடத்துல நமக்கு என்ற சொல் ஒரு தனி மனிதனை குறிக்கவில்லை, கிறிஸ்தவ சமுதாயத்தை குறிக்கிறது, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை குறிக்கிறது, தேவனுக்கு பிரியமானவர்களை குறிக்கிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய சர்வ வல்லவரின் வழிகளில் நடக்கிறவர்களை குறிக்கிறது, சத்திய மார்க்கத்தின்படி நடக்கிறவர்களை குறிக்கிறது, பரிசுத்த ஆவிக்குள் வாழ்கிறவர்களை குறிக்கிறது. நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு. சமயத்தில் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத மக்கள் தங்களுடைய முழு பணத்தையும் முழு நேரத்தையும் மருத்துவமனைகளிலேயே செலவு செய்கிறாங்க. வீட்டை விற்று அறுவை சிகிச்சை செய்து 10 நாள் வாழ்ந்து மரித்து விடுகிறார்கள். இப்பொழுதெல்லாம் எடுத்ததற்கெல்லாம் இறுதிய அறுவை சிகிச்சையை அனாவசியமாக எங்கும் செய்கிறார்கள். ஸ்டண்ட் பொருத்துகிறார்கள், ஆஞ்சியோபிளாஸ்டி என்று சொல்கிறார்கள், ஆஞ்சியோகிராம் என்று சொல்கிறார்கள். சர்வ சாதாரணமாக நடைபெறுகிறது. தோல் உரிக்கிறார்கள் மனிதனை. அன்பு தோழர்களே, பரிசுத்தவான்களே, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் பக்கம் 228. ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு கவனிங்க பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவர்களால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்ற ஒருவனால் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் என்று வாசிக்கிறோம்.
என்ன அர்த்தம் சொல்கிறாரு? The spiritual minded man can understand all, but the man with the unspiritual mind cannot understand anything at all. For him everything looks mad, foolishness, because he couldn't believe Satan is the person engage and destroy all these things. விதைக்கிற விவசாயியை கேட்டு பாருங்கள். வயல் வழிகளில் இருக்கிற வேலியை தகர்த்து போடுகிறான். விதைக்கப்பட்ட விதை நெல்லை கொத்தி செல்கிறான். அது தப்பித்தவறி முளைத்தாலும் அதை அழுகச் செய்கிறான். அது நன்றாக வளர்ந்தாலும் அறுவடை செய்யும் காலத்திலே அதற்கு விலை இல்லாமல் செய்து விடுகிறான். சாத்தானுடைய செயல்களை நீங்கள் ஆவிக்குரியவர்களாக கவனிக்க வேண்டும். உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் யார்? உங்களை ஏமாற்றுகிறவர்கள் யார்? ஏன் இந்த முடிவில்லாத துயரமும் துக்கமும்? நாம் அதை விசாரிக்கும் போது பின்னாலே சாத்தான் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 26வது வசனம். பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்களாகத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இந்த இடத்துல கண்ணி என்ற ஒரு வார்த்தையை படிக்கிறோம். கண்ணினா என்னது? கண்ணி என்பது ஒரு வலை. அந்த வலை பறவைகளுடைய கண்களுக்கு தெரியாது, அதனுடைய நிறம் தெரியாது, அது விரிக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியாது. வானத்திலே பறக்கிற பறவை கீழே விதை நெல்லோ ஏதோ ஒன்று இருக்கிறதை பார்க்கும்போது அது கீழே இறங்கி கொத்த வரும்போது அந்த வலைக்குள் சிக்கிக்கொள்ளும், அந்த கண்ணிக்குள் சிக்கிக்கொள்ளும். சகோதரர்களே, நீங்கள் சாத்தானுடைய வழியிலே தொடர்ந்து செல்லும்போது உங்களுக்கு படுக்கை கூடுதலாகவும், நஷ்டங்கள் கூடுதலாகவும், வேதனைகள் கூடுதலாகவும், திருமணம் அல்லாத ஒரு முதிர்கண்ணி வாழ்க்கையை நீங்கள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். Our sisters are not married, but they are very old. ஏன் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படலை? ஏன் திருமணங்கள் நடக்கவில்லை? சாத்தான் எல்லாவற்றையும் தடை செய்கிறான். பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து. இந்த காலையில் எப்படிப்பட்ட ஒரு மயக்கம் நமக்கு இருந்தாலும், எவ்வளோ பெரிதான ஒரு கொடுமை நமக்குள் இருந்தாலும் நாம் சத்தியத்துக்கு திரும்ப வேண்டும். சத்திய வாழ்க்கை நாம் செய்ய வேண்டும். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி முன்னேறுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 25வது வசனம். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அளிக்கத்தக்கதாகவும். எப்பவுமே சத்தியத்தை நாம் நினைத்து வாழும்போது, கிறிஸ்துவுடனே வாழும்போது, அவருடைய இரத்தத்தினால் வாழும்போது அது பொறாமை கொண்ட எதிராளிகளால் தூஷிக்கப்படுகிறது. அவருடைய இச்சையின்படி நடக்கிறவர்கள் அதற்கு எதிரடியாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். குறிப்பாக நமது தேசத்தில் மிக சொற்பமான கிறிஸ்தவர்களே விசுவாசிகளாக இருக்கிறார்கள். எல்லாம் விக்கிரகமாக இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். நாடோறும் தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் 3இல் 1 பகுதி விக்கிரக வழிபாடுகளை பற்றியும் அதை பற்றிய மேன்மையான கருத்துகளையும் தலைவர்களும் பக்தர்களும் தேசத்தில் பேசிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் விக்கிரக வழிபாடு செழித்து இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அவர்கள் மத்தியில் சத்தியத்தை அறிந்தவர்களாக நாம் இருக்கிறோம். How do you know that Satan is behind you? How do you know that he is functioning against all your activities? There is one standard of scale. ஒரே ஒரு நீளமான
அளக்கும் கருவி இருக்கிறது. சத்தியத்தின்படி நீங்கள் நடக்கிறீர்களா இல்லையா, இதை வைத்து நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்களா இல்லையா என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கும் பெரிய கார்கள் அதில் பெட்ரோல் இல்லைன்றதை மிக சுலபமாக தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு ஒரு கேஜிங் ராட் இருக்குது. அது மாதிரி நியூ டெஸ்டமெண்ட் இட் இஸ் எ கேஜிங் ராட் ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன். சத்தியத்தின்படி நீங்கள் நடக்கும்போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லும்போது அவன் போவான், அவன் அங்கே இருக்க மாட்டான். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்கள். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். இந்த வசனங்கள்லாம் காரணம் இல்லாமல் சொல்லப்பட்டிருக்கிறதா? ஒரு மளிகை கடையில் அலங்கார பொருளாக மாட்டி வைக்கப்பட்டிருக்கிற பொருளை போல தொங்குகிறதா? நீங்கள் அதை குறித்து என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த ஜீவதார உண்மையை புரிந்து கொண்டால், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லும்போது உங்கள் புண்கள் ஆறும், உங்கள் நோய் தீரும், உங்கள் நிலம் மீட்கப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்கள் வெற்றி பெறுவார்கள், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்பாய் என் சகோதரனே. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 345வது பக்கம். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக 13வது வசனம், வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. சாத்தானை குறித்து வேதாகம் இப்படி சொல்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் மதிமயங்கி இது கடவுளுடைய வார்த்தையா யாருடைய வார்த்தை என்று விளங்காமல் போகத்தக்கதாக, இது தேவனுடைய அற்புதமா சாத்தானுடைய அற்புதமா என்று புரிந்து கொள்ளாமல் போகத்தக்கதாக, in order to confuse the Christian, Satan can bring fire from heaven and to cheat you. உன்னை ஏமாற்ற முடியும். ஆகவே அன்பு தோழர்களே, இந்த நாளில் நீங்கள் கேட்ட அந்த சத்தியம், அந்த சத்தியத்தை அளக்கும் கருவி என்ன என்பதை நீங்கள் பார்த்தீங்க. நீங்கள் சாத்தானை புரிந்து கொள்ள வேண்டும், அவனை அப்பாலே போ என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு நீங்கள் எழுந்திருப்பீர்கள், இன்றைக்கு நீங்கள் விடுதலையாவீர்கள். கடவுள் உங்களுக்கு சொஸ்தம் தருவார். காணாமற் போன ஆடுகளைப் போன்ற உங்களை அவர் தூக்கி தோளில் சுமப்பார் என்று சொல்லி இன்றைய நற்செய்தியை இங்கே நிறைவு செய்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிரார்த்தனை செய்வோம். அன்பான தகப்பனே, நாங்கள் கேட்ட இந்த வார்த்தை எங்களுக்கு அதிர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் வல்லமையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மெய்யாகவே நாங்கள் ஏமாந்து போனோம். எங்களுக்கு முன்பாக யார் அறிவுரை சொல்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள், என்ன நஷ்டங்களை கொண்டு வருகிறார்கள், எப்படிப்பட்ட குடும்ப சாபங்களை எங்கள் மத்தியில் ஏற்றுகிறார்கள் என்பதை குறித்து அக்கறையற்று பொறுமையற்று புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்தோம். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி சத்தியத்துக்கு நேராக தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க இந்த நாளை ஆசீர்வதியும், ஜனத்தை ஆசீர்வதியும், தோல்விகளை நீக்கும், சமாதானத்தை தாரும். மெய் சமாதானத்தினாலே அவர்கள் இருதயத்தை நிரப்பும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள்,
இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள் இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பரம்பிதாவே, ஆமென்.